டிரைவர் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. சொன்ன வாக்குறுதிகளை என்ன நிறைவேற்றிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதையும் செய்யாம ஆட்சிக்கு வந்த உடனே 2.25 குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து 27 மாசம் கொடுக்கல. எடப்பாடியார் எல்லா இடத்துலயும் பேசுனதுக்கு அப்புறம், சட்டமன்றத்தில் பேசுனதுக்கு அப்புறம் அந்த 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன திட்டம் கொடுத்தான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மகளிருக்கு பேருந்து கொடுத்திருக்காங்க. ஆனா சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறோம்னு சொல்லி சொன்னாங்க. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. கல்வி கடன் தள்ளுபடி பண்றோம், நீட் தேர்வு ரத்து பண்றோம், 5 சவரன் நகை அடமானம் வச்சிருந்தா திருப்பி கொடுக்கறோம்னு. இன்னும் 525 வாக்குறுதி இருக்கு. ஆனா எதையும் நிறைவேற்றாம 5 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. நீங்க எல்லாம் சிந்திக்கணும். 1947 சுதந்திரம் வாங்கணும். 2021 வரைக்கும் கொரோனா காலத்தையும் சேர்த்து எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தப்ப கொரோனா வந்துருச்சு. அரசுக்கு வருவாய் இல்ல. அரசு ஊழியர்களுக்கெல்லாம் முழு சம்பளம் கொடுத்தார், மக்களை பாதுகாத்தார். அதனால எல்லாம் சேர்ந்தே 4,80,000 கோடி தான் கடன் இருந்தது, தமிழ்நாட்டோட கடன். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. 5 வருஷத்துல 5,15 லட்சம் கோடி கடன் வாங்கிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின். அதுதான் அவர் செஞ்ச சாதனை. இன்னொரு சாதனை செஞ்சிருக்கார். தமிழ்நாட்டை போதை கலாச்சாரம் உள்ள மாநிலமா ஆக்கியிருக்கார். அது ஒரு கலாச்சாரம். இப்ப புதுசா இன்னொரு கலாச்சாரமா இருக்குது. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை.